नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே சடகோபாய நமः, ஸ்ரீமதே ராமானுஜாய நமः, ஸ்ரீ தயாபாலமுனே நமः, ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्क्रियुगुलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्पोद्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां शजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. கார்த்திகே பரணி ஜாதம் யதீந்திராஸ்ரயமாஸ்ரயே ஞானப்பிரமேய சாராபிஹி வக்தாரம் வரதம் முனிம். दयापालदयापात्रं वात्सल्यादिगुणार्णवं श्रीनिवासार्य सत्पुत्रं वन्दे वेङ्कटदेशिकम्. ஆச்சாரியன் உடைய கிருபையாலும் சர்வேஸ்வரனுடைய கிருபையாலும் இந்த திவ்ய பிரபந்ததாரா என்கிற தொடரில் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் 25ஆம் பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். இன்று இந்த வாய்ப்பை அளித்து நீசனான அடியேனுக்கும் எப்பேற்பட்டவர்கள் வரும் சபையில் ஒண்ணுமே அறியாத அடியேனையும் இங்கு அழைத்து ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு அனைத்து குருமார்களுக்கும் அடியங்களுடைய ஆச்சாரியனுக்கும் உடையவருடையார் உடையவருடு 4 இருப்பார்கள் என்று கூறுவார்கள். அதில் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் வம்சத்தில் அவதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த குப்பநாயங்கார் திருமாளிகையின் சுவாமிக்கு
அனைவருக்கும் தண்டனிட்டு வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ராமானுஜியர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்று உரையை தொடங்கலாம். கண்டிப்பாக பிழைகள் இருக்கும். பெரியோர்கள் சரி செய்து அடியினை வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். 23ஆம் பாசுரத்தில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் அப்படின்னு ஆண்டாள் கண்ணனிடம் சிங்காசனத்தில் எழுந்தருளி யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து நீ அருள் புரிய வேண்டும் என்று கூறிய பின் மங்களாசாசனம் 24வது பாசுரத்தில் செய்கிறாள். மங்களாசாசனம் எப்படி செய்தாள்? அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, உன் குஞ்சித்த கடல்கள் போற்றி, உன் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் வேல் போற்றி என்று எல்லாவற்றுக்கும் அவனுக்கு முழுவதுமாக பல்லாண்டு பாடி, அவன் குணத்துக்கும் பல்லாண்டு பாடி, அவனுடைய வீரத்துக்கும் பல்லாண்டு பாடி, எது வந்தாலும் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானின் வேல் போற்றி அப்படின்னு அவன் எல்லாவற்றுக்கும் மங்களாசாசனம் பாடியவள். இந்த மங்களாசாசனம் இங்கு எதுக்கு வர வேண்டும்? சரி, இவர்கள் பெரியாழ்வார் கோஷ்டி. மங்களாசாசனத்துக்கு என்றே அவதரித்தவர் நம் பெரியாழ்வார். அந்த கோஷ்டியில் வந்ததால் மங்களாசாசனம் செய்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்குதான் மங்களாசாசனம் செய்வதே எதற்காக? இதுதான் கண்ணன் உள்ளேந்து இவர்களிடம் கேட்கும் கேள்வி. நீங்கள்லாம் பெரியாழ்வார் கோஷ்டி தான், மங்களாசாசனம் செய்வது உங்களுக்கு ஸ்வரூபம், மங்களாசாசனம் செய்யறேள் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எதுக்கு மங்களாசாசனம்? என்னிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு? நிஜமாக என்ன வேண்டும்? பறை பறை பறைன்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்க. அந்த பறைக்கும் நீங்க பண்ற மங்களாசாசனத்துக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னா ஆண்டாள் பதில் அளிக்கிறா. உன்னை அரித்தித்து வந்தோம், பறை தருதியாகில் உன்னை அரித்தித்து வந்தோம். நீ பறை கொடுத்தா கொடு, கொடுக்காமலும் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் நீ நினைப்பதாக இருக்க வேண்டும், இதெல்லாம் நீயே கொடுப்பதாக இருக்க வேண்டும். உனக்கு தெரியும் நாங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு வந்திருக்கோம். உனக்கு கைங்கரியம் செய்வதே தூயோமாய் வந்தோம்னு ஏற்கனவே முன்னமெல்லாம் தெரிவிச்சுட்டா. இங்கேயும் மங்களாசாசனம் செய்யறாள், வேறொன்னை விரும்பவில்லை. அப்படியும் இந்த பாசுரத்துல தருதியாகில் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இதுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. இப்போ ஒரு உரையை தொடங்குறா, பேசவரா அப்படின்னா குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேணும். அதாவது அவர்கள் பேசுறதுல குற்றம் குறை இருக்காது, இருந்தா அவர்களை க்ஷமித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்கேயும் பறை தருதி ஆகில், நீ பறை தரதான் போற, இருந்தாலும் அதுக்கு ஏதாவது தடை இருந்தா அதை நீ நீக்கி கொடுக்க வேண்டும். ஏன் எம்பெருமான் தான் நீக்க முடியும்? முன்னமே 5வது பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கா? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க தீயினில் தூசாகும். எல்லாமே எங்களுடைய பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும். அது உன்னோட பகவத் குணானுபவம் செய்யும் போது, உன்னையே பகவத் கைங்கரியத்திலேயே இருக்கும் பொழுது, பகவத் குணானுபவம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும். ஏன்னா அவனே இந்த பாப்பங்களை அழித்து விடுவான், தீயினில் தூசாகும் என்று ஆண்டாள் சொல்லிவிட்டாள். அப்படின்னா இங்க ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, கர்மா அப்படிங்கிறது 3 விதமானது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மா என்பது ஒரு ஜீவாத்மா சேர்த்து வச்சிருக்கிற நெல்லு மூட்டை மாதிரி, அதுதான் மொத்தமா இருக்கக்கூடிய கர்மா, நம்ம செய்த பாப புண்ணியங்கள்னால ஏற்பட்ட கர்மா. இதுல சிலதை மட்டும் நட்டு வைத்திருப்பார்கள்,
அதுதான் பிராரப்த கர்மா. இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிச்சே ஆகணும்னு அந்த நட்டு வச்ச நெல்லிலேருந்து வரக்கூடிய புஷ்பமோ பழமோ என்ன வருதோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகாமி என்பது இனிமே நாம நடப்போற நெல்லு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல பிராரப்த கர்மால ஏதாவது கண்டிப்பா இருக்கலாம், மிச்சம் இருக்கலாம், தடை இருக்கலாம். எம்பெருமானை அனுபவிக்க விடாமல், அனுபவிப்பது என்பது கைங்கரியம் செய்ய விடாமல் இருக்கக்கூடிய கர்மா ஏதாவது இருக்கலாம். அது ஏதாவது இருந்தால் நீயே அதை போக்கி எமக்கு அருள வேண்டும். உன்னை அரித்தித்து வந்தோம் பரதருதியாகில். தடைகள் இருந்தால் அதை நீயே போக்கிக் கொள்ள வேண்டும். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானவனும் அவனே என்று பிழைலோகாச்சாரியார் தெரிவிப்பது போல நாராயணனே நமக்கே வரை தருவான். எதுவாயிருந்தாலும் போக்கிக் கொடுப்பதும் அவன்தான். அவன் அருளாலே மட்டும்தான் இந்த பாபங்களை போக்கி அவனுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். அவன் அருள் இல்லாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஃபவுண்டேஷன், வேறாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நாம் ஒன்று செய்து அவனை அடைய முடியாது. அவனுடைய கிருபை மாத்திரமே நமக்கு எதுவாயிருந்தாலும் பிரசாதிக்க முடியும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய்னு எம்பெருமான் என்ன நினைக்கிறானோ, எம்பெருமானோட கிருபை, எம்பெருமானோட அருள் இருந்தா மட்டுமே அவனை அடைய முடியும். ஒரு ஆத்மா உஜ்ஜீவனம் அடைய முடியும். இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்க போவது என்பது பகவத் சங்கல்பத்தினால் முடிவு அடைகிறது. நாம் ஒன்று செய்து பண்ண முடியாது அப்படின்ற முக்கியமான ரகசியத்தை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வெளியிடுகிறார். அதுதான் இந்த 25ஆம் பாசுரம். ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என சொல்றாளே, அந்த ஐந்தும் அப்படிங்கிறதுல இந்த 25வது பாசுரமாக இந்த முக்கியமான ரகசியம் அமைந்திருக்கிறது. இதில் பூரா வரக்கூடிய விஷயம் கிருஷ்ண ஜனனம் பற்றின விஷயம். கிருஷ்ண ஜனனத்தோட ரகசியத்தை தெரிந்தால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் வேறான எம்பெருமானுடைய கிருபையே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற அழகான விஷயத்தை இன்று நாம் சேர்ந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பாசுரத்தை ஆண்டாள் எப்படி அமைச்சிருக்கான்னு பார்த்தா, நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஒரு பாசுரத்தை இதே மாதிரிதான் அமைத்திருப்பார். அதாவது கிருஷ்ணாவதாரம் முதலாக கம்ச வதம் வரைக்கும் அமைந்திருக்கும். வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வேங்கிருள்வாய் பூண்டு அன்னை புலம்பப் போய் அங்கோராய் குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கென்ன இகழுளதே என்று நம்மாழ்வார் அமைத்தது போலவே, அதாவது எப்படி அமைத்தார்? கிருஷ்ணாவதாரம் தொடங்கி கம்ச வதம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, ஏன் இந்த கிருஷ்ணாவதாரத்துல அவதாரத்திலேயே என்ன சிறப்புகள் இருந்தது, அதை கம்ச வதம் வரைக்கும் அது ஒரு கட்டமாக அனுபவிப்பார்கள் அல்லவா? அதை போலவே தான் ஆண்டாளும் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர அப்படின்னு அவதாரத்தை சொல்லி கம்ச வதம் வரைக்கும் சொல்லித்தே சொல்லும் ஏக கண்டர்கள் என்ற விதமாக அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பாசுரத்தோட பதார்த்தத்தை இப்போ பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தியான தேவகிக்கு மகனாக பிறந்து ஒரு இரவிலேயே, அத்விதீயமான இரவிலேயே இன்னொருத்திக்கு மகனாய் யசோதை பிராட்டிக்கு மகனாக ஒளித்து வளர, ஒளிக்கப்பட்டு கம்சனோட துஷ்ட பார்வை விஷப்பார்வை படாமல் வளர்க்கப்பட்டு தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைந்த கம்சனிடமிருந்து அவனை ரட்சித்து கருத்தை பிழைப்பித்து, அந்த மாதிரி தீங்கான கருத்துகளை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன, கஞ்சன் வயிற்றிலேயே நெருப்பாக மாறிய நெடுமாலே வியாமோகனே உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே தேடி வந்தோம்,
பறை தருதியாகில், நீ எங்களுக்கு கைங்கரியம் கொடுப்பாயாகில், புருஷார்த்தம் கொடுப்பாயாகில், நீ எப்பேற்பட்டவன்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் திருவே விரும்பக்கூடிய செல்வனாக இருக்கிறாய் நீ. அப்பேற்பட்டவன், அதை ரட்சிக்கக்கூடிய சேவகமும் உன்னிடம் இருக்கு. இதையெல்லாமே தான் நாங்கள் பாடி வந்தோம். பகவத் குணானுபவத்திலேயே தான் நாங்கள் வந்து இருக்கோம். இந்த மாதிரி உன்னை பாடுவதனால இந்த பாசுரத்தில் எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியை கொடுத்தருள்வாய். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். ஒருத்தி, இந்த பாசுரத்துல ஒருத்தி அப்படின்ற வார்த்தை 2 முறை வருது. அந்த ஒருத்தி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வார்த்தை! ஒருத்தி ஒருத்தி, முதல் ஒருத்தி தேவகி பிராட்டி, இரண்டாம் ஒருத்தி யசோதை பிராட்டி. இவர்கள் 2 பேரோட பேரையும் சொல்லியிருக்கலாமே. முன்னெல்லாம் சொல்லியிருக்காளே ஆண்டாள் தான் வந்து யசோதை இளம் சிங்கம், தேவகி மகன் அப்படின்னு எங்கெங்கயோ சொல்லியிருப்பாளே. ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது ஏன் பேரை சொல்லாமல் சொல்கிறா அப்படிங்கிறதுக்கு பூர்வர்கள் எப்பேற்பட்ட அனுபவங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒருத்தி அப்படிங்கிறது முதல்ல அஞ்சுங்குடியில் பிறந்திருக்கா ஆண்டாள். கண்ணனுக்கு என்ன தீங்கு விளைந்து விடுமோ அப்படின்ற பயத்திலேயே, அந்த மங்களாசாசன குணத்திலேயே ஆண்டாள் ஒருத்தி பேரை சொல்லாம சொல்றா. அது மட்டுமின்றி நம் பெரியோர்கள் என்ன சொல்வார்கள்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் சுவாமி இந்த பிரமாணத்தை எடுப்பாராம். ஆத்மானாம் குருர் நாம நாமாதி கிருபணஸ்ய ச ஸ்ரேயஸ்காமோ ந கிருஹணீயாத் ஜேஷ்டாபத்ய கலத்ரயோஹோ. ஒருத்தருக்கு ஸ்ரேயஸ் ஏற்படணும் அப்படின்னா யார் யாரோட பேரெல்லாம் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு காட்டக்கூடிய பிரமாணம். ஆத்மானம், அகங்காரம் ஏற்பட்டுவிடும் என்று நம்முடைய பேரவே சொல்லக்கூடாது. குருர் நாம, நம்ம ஆச்சாரியனோட பேரை மரியாதை காரணமாக சொல்லவே கூடாது. நாம் யாருடைய சிஷ்யர்கள் என்றால் குப்பனைகார் திருமாளிகை, முதலையாண்டான் சுவாமி சிஷ்யா, யதுகிரி யதிராஜ மடத்து சிஷ்யர்கள் அப்படின்னு தான் கூற வேண்டும். ஆச்சாரியனின் பேரை சொல்லவே கூடாது. கிருபணஸ்ய, இவன் வந்து நீச்சனானவன், நீச்ச காரியங்கள் பண்றவர்களுடைய பேரையே சொல்லக்கூடாது. ஸ்ரேயஸை கட்டாயமாக விரும்பினால் தர்மபத்னியின் பேரை சொல்லவே மாட்டார்கள். அதே மாதிரி இருக்கிறதுலே பெரிய பிள்ளை, ஜேஷ்ட பிள்ளையாக இருந்தால் அவனை பேரையிட்டு அழைக்காமல் வேறொரு பேரை சொல்லித்தான் அழைப்பார்கள். அதே மாதிரி பெரியவர்களின் பேரை சொல்லவே மாட்டார்கள். ஆண்டாளுக்கு தேவகி பிராட்டியார் மாமியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள், அவள் பெரியவள் தானே, அதனால அவ பேரை சொல்லவே மாட்டாள் அப்படிங்கிறத இந்த பிரமாண ஸ்லோகத்திலேருந்து நாம பார்க்கலாம். முக்கியமானது என்னன்னா, இந்த ஒருத்தி அப்படிங்கிறது அத்விதீயமானவள். பொதுவாக சம்பிரதாயத்தில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே தானே நம்ம ஒருவன், ஊழி முதல்வன் ஒருவனே, இவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். அதாவது பிரம்மா எம்பெருமான் கிட்டேந்து உதித்தார்னு சொல்லலாம், பிரம்மா கிட்டேந்து ருத்ரன் உதித்தார்னு சொல்லலாம். ஆனா எம்பெருமான் யாரு இருந்து உதித்தார்னா அதுக்கு பதிலே கிடையாதே. ஏன்னா எம்பெருமான் தான் ஊழி முதல்வன் ஒருவனே, அவன் மட்டுமே. அவன் வந்து வேறொருவன் அவனை போல கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் படைப்பாளி அவன் ஒருவனே. அத போல இங்க தேவகி பிராட்டியாரை தன்னிகரற்றவள், அத்விதீயமானவள், இவள் போல் இன்னொருத்தி கிடையாது என்பதை தெரிவிக்கிறார்கள். எதனால தேவகி பிராட்டி போல இன்னொருவர் கிடையாது, எம்பெருமான போல இன்னொருவர் கிடையாது என்பது வேதமே நிரூபித்து இருக்கிறது. பல பல பிரமாண வாக்கியங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். ஆனா தேவகி பிராட்டி ஏன் அந்த மாதிரி ஒருத்தி அப்படிங்கிறத பார்த்தாகணுமே, தெரிஞ்சுண்டாகணுமே. எல்லாத்தையும் நியமிக்க கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே, நியாமகன் அவன்தான். ஆனா இங்க உபசம்ஹர சர்வாத்மன்னு அப்படின்னு தேவகி பிராட்டி நியமனத்துக்கு உட்பட்டவன் இவன் என்கிறார்கள். எங்கு அந்த மாதிரி நியமிக்கப்பட்டான் எம்பெருமான்னு பார்த்தா,
பிறந்ததுமே இவன் பரமாத்மான்னு தெரிந்து விட்டது. சங்க சக்கராதிகளோட தேஜஸோட பீதாம்பரதாரியாக கதையை தரிச்சுண்டு கௌஸ்துபத்தை தரிச்சுண்டு சங்க சக்கரங்களோட அவதரிச்சிருக்கான். உடனே வாளுக்கு இவன் பரமாத்மான்னு தெரியறது. மங்களாசாசன பரைத்தையில உடனே இவனை ரட்சித்தாக வேண்டுமே என்று உபசம்ஹார சர்வாத்மன்னு என்று தேவகி பிராட்டி சொல்றா. தேவகி பிராட்டி என்ன விரும்புறா? இப்போ நீ சங்க சக்கரங்களோட நீ எல்லாமே பரமாத்மான்னு உனக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே மறைத்திக்கோ கிருஷ்ணா, நீ உடனே மறைச்சுக்கோ அப்படின்னு தேவகி பிராட்டி கேட்டதும் உடனே மறைத்து கொண்டான் கண்ணன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. சாஸ்தா சாசிக்க கூடியவன். சாஸ்தா அப்படிங்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. எல்லாத்தையும் சாசிக்க கூடியது நியமிக்க கூடியது எம்பெருமான் ஒருவனே. ஆனால் அவன் பிறந்த உடனேயே பிறந்த மாத்திரத்திலேயே அவ அப்பா அம்மா கேட்டதும் உடனே மறைத்து கொண்டான். நியமிக்கப்பட்டான், நியாமகன் நியமிக்கப்பட்டான். அடுத்து ஒருத்தி என்பதற்கு எதனால் என்று பார்த்தால், பொதுவாக எம்பெருமான் தான் ஊழி முதல்வன் ஒருவனே, அதாவது படைக்க கூடியவன் அவன்தான் எல்லாரையும் அவனுள்ளே அடக்கி பிறகு படைப்பான். அந்த மாதிரி படைக்க கூடியவன் 10 மாசம் இல்லாம 12 மாசம் தேவகி பிராட்டியின் கர்ப்பத்தில் வசித்து 10 மாசம்தான் நமக்கெல்லாம். ஆனா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 12 மாசம் அவ கர்ப்பத்தில் இருந்து, தேவகி பிராட்டியாருக்கும் இப்படிதான், கௌசல்யா பிராட்டிக்கும் இப்படிதான் 12 மாசம் கர்ப்பம் தரித்து பிறகு கர்மாவசமாக நாம் எல்லாம் எப்படி பிறக்கிறோமோ அவர்கள் பிறந்தார்கள். இந்த தேவகி பிராட்டியாருக்குள்ள வசித்ததை பத்தி ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பூர்வ சதகத்துல பட்டர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். வடதள தேவகி ஜடர வேத சிரः கமலாஸ்தன ஷடகோபவாக்வபுஷி ரங்க கிரஹே ஷஹிதம். அதாவது வட்டபத்திர சாயா இருக்கும்போது எம்பெருமான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானோ அதே அளவு சந்தோஷத்துல தான் தேவகி வயிற்றில் வாழ்ந்தான். அதே மாதிரிதான் எப்படி வேதங்களும் உபனிஷத்துக்களும் அதுக்குள்ளையெல்லாம் இவன் வசிக்கிறான், இவன் இருக்கிறான் அப்படின்னு வேதம் காட்டுகிறதோ அதே எம்பெருமான் தான் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்தனத்தில் எவ்வளவு சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறானோ, எப்படி திருவாய்மொழியில் சடகோபமுனி நம்மாழ்வாரின் வாக்குக்கு கட்டுப்பட்டு அந்த வாக்கில் இருக்கிறானோ அப்பேற்பட்டவன் தான் இந்த ஸ்ரீரங்க விமானத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் சந்தோஷமாக வசிக்கிறான் என்றது இந்த ஸ்லோகத்துல சொல்ல வரா. யாரையும் சொல்லல, தேவகி பிராட்டிய மட்டும் சொல்றா. ஏன்னா அவள் அப்பேற்பட்டவள், தன் நிகரற்றவள். இவளுக்கு ஒப்பார் மிக்கார் யாருமே கிடையாது. ஒப்பார் மிக்கார் இல்லாத மாமாயன்னு சொல்லுவார்கள். ஆனா அதே போல அந்த ஒப்பார் இல்லாதவள் இவள். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, தேவகி பிராட்டியார பத்தி மட்டும்தான் பட்டர் கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு அமைக்கக்கூடிய ஸ்லோகத்துல தேவகி பிராட்டிய குறிச்சிருக்கார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல. அவதாரங்கள் எல்லாத்துக்கும் ஸ்லோகங்கள் உண்டு. 2 ஸ்லோகம் கிருஷ்ணாவதாரத்துக்கு, 1 வேணுகானத்தை பத்தி, இன்னொன்று தேவகி பிராட்டியின் வயிற்றில் வசிப்பது கண்ணனெம்பெருமானுக்கு எவ்வளவு பிடித்திருந்தது என்பதை கொண்டாடி தேவகி பிராட்டியாரை பத்தி இருக்கும். அந்த தேவகி பிராட்டியார் தன் நிகர் அற்றவள். பெரியாழ்வார் அவளை பாடும்போது சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி. சீதக்கடல்னா க்ஷீராப்தியில கடைஞ்சி எடுத்த போது சாதாரண அமுதம் கிடைத்தது தேவர்களுக்கு. பெருத்த அமுதம், முக்கியமான அமுதம் எம்பெருமானுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி கிட்டினாள். அந்த அமுதம் போல சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி, அந்த பெருமாளுக்கு பிடித்த அமுதமான ஸ்ரீ மகாலட்சுமி போல தேவகி பிராட்டியார் தான் இருக்கிறாள். அவள்
அதாவது எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன், அவரவர்களை தூண்டி காரியம் செய்யக்கூடியவன், அவன்தான் உள்ள இருந்து எல்லாரையும் காரியம் செய்பவன். அவன் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு உடனே கேட்டான், அவர்க்குள் அடங்கினான் என்ற பெருமை தேவகி பிராட்டியாரையே சேரும். இப்பொழுது மகனாய் ஒருத்தி தேவகி பிராட்டியார் மகனாய் என்ற இடத்தில் இந்த மகனாக ஆகிறதுக்கு தானா இவன் இவ்வளவு அவதாரங்கள் செய்தான்? ராமாவதாரத்தில் தசரத புத்திரன் என்று கொண்டாடப்படணும் என்று ரொம்ப விருப்பப்பட்டான். கிருஷ்ணாவதாரத்தில் மகனாய் ஒருத்தி மகனாயின்னு இந்த ஒருத்திக்கு மகனாக பின்னாடி இன்னொருத்திக்கு மகனாகவும் ஆகப் போகிறான். மகனாய் என்ற இடத்துல என்னவெல்லாம் சொல்றார் நம்ம பூர்வாச்சாரியர்கள்னு பார்த்தோம்னா, மனு பகவான் எடுக்கக்கூடிய ஸ்லோகம் ஜீவதோர் வாக்கிய கரணாத் பிரத்யமிதம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானஷ்ச திரிபிஹி புத்திரஸ்ய புத்திரதா. அதாவது ஒரு மகனாக இருக்கக்கூடியவன் 3 விஷயங்கள் செய்ய வேண்டும். லௌகீகத்துல பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கார், அதை பாதுகாத்து யாருக்கு கொடுக்கிறாரோ அவனே மகன். சொத்து கொடுக்கிறது மகன் அப்படிங்கிறது. ஆனா மனு அப்படி தெரிவிக்கவில்லை. அவர் 3 விஷயங்கள் செய்ய வேண்டும் மகன் அப்படிங்கிறார். ஜீவதோர் வாக்கிய கரணார், வாழ்க்கை முழுவதும் அப்பா அம்மா சொல்வதை கேட்டே ஆக வேண்டும். கேட்டே ஆக வேண்டும், அதுக்கு விதிவிலக்கே இல்லை. பிரத்யமிதம் பூரி போஜனாத், அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு அவர்களுடைய திருவத்தியனத்தை ததியாராதனத்தோடு சேர்த்து செய்ய வேண்டும். திருவத்தியனம் செய்து அந்த பித்ருகாரியங்கள் செய்து, அது மட்டுமின்றி ததியாராதனமும் செய்ய வேண்டும். பூரி போஜனாத், இந்த காலத்துல அது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை, ஆனா இதுதான் வழக்கம் என்று பூர்வர்கள் சொல்வார்கள். கயாயாம் பிண்டதானஷ்ச, கயைக்கு போய் ஒரு முறையாவது பெற்றோர்களுக்கு பிண்டதானம் பித்ருகாரியம் செய்தே ஆக வேண்டும். ஒரு முறையாவது செய்தாக வேண்டும். அதனால்தான் அந்த காலத்துல 10 குழந்தைகளை கூட பெத்துப்பா, 10 பேர்ல ஒருத்தராவது போய் பிண்டதானம் பண்ண மாட்டாளா அப்படின்ற அபிப்பிராயத்துல நிறைய குழந்தைகள் பெத்துப்பார்கள். ஏன்னா இது முக்கியமான சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ஜீவதோர் வாக்கிய கரணாத் அப்படின்ற வாக்கியத்தை எடுத்து நிஜமாகவே கண்ணன் சொல் கேட்டு இருந்தானா அப்படின்ற கேள்வி எழும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ராமபிரான் கண்டிப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணவர். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடந்தவர் என்றால் ராமபிரான் என்றே சொல்லுவார்கள். ஆனா கண்ணனுக்கு எப்படியெல்லாம் இது அமையும் என்று பார்த்தால், ராமபிரான் எப்பொழுது செய்தார்? இந்த மாதிரி எப்பொழுது செய்தார்? 25 வயசு ஆகும்போது காட்டுக்கு போ என்று கைகேயி சொல்ல தசரதன் அது அனுமதி கொடுத்தார். நேரே ராமனிடம் சொல்லவில்லை. ஆனா கைகேயி சொன்னதுக்காகவே கேட்டு காட்டுக்கு சென்றாராம். எந்த வயசுல? 25 வயசுல. ஆனா கண்ணன் என்ன செய்தான்? பிறந்த உடனேயே, பிறந்த மாத்திரத்திலேயே உன் சக்க சக்கரங்கள் எல்லாம் மறைத்துக்கொள், நீ ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இப்பொழுது அடுத்தடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போறதுன்னா என்னவெல்லாம் சொன்னார்களோ, இந்த தேவகியும் வசுதேவரும் என்னவெல்லாம் விண்ணப்பித்தார்களோ எல்லாத்தையும் கேட்டான் கண்ணன். பிறந்த மாத்திரத்திலே, 25 வயசுல இல்ல, பிறந்த மாத்திரத்திலேயே கேட்டான் கண்ணன். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல எடுக்கிறார், மாற்றுத்தாய் சென்று வனம் போயே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய வனம் போன சிற்றம் இலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. 3 விதமான தாயை எடுக்கிறார் பெரியாழ்வார் இங்க. மாற்றுத்தாய் யமன் போல கொடியவளான கைகேயி. அவ என்ன சொல்றா? நீ வனம் போயே ஆக வேண்டும். தசரதன் சொல்லலேனாலும் நான் கேட்டுத்தான் ஆவேன் கைகேயி, உன் வார்த்தையும் எனக்கு வேதம் போல்தான், நான் கேட்டே தீருவேன். சாசனம் நீ படைத்தாலும் சாசனம்தான், உன் வாக்குக்கு கட்டிருப்பேன் என்று சொல்லி கைகேயி வார்த்தையை கேட்டு ராமன் கிளம்பிட்டார். கூற்றுத்தாய் சுமித்ரா தேவி. அவ என்ன சொல்றா?
உனக்கு ராஜ்யம் வேண்டாம், அவ பையனுக்கே வேண்டும், அவள் மகனுக்குத்தான் ராஜ்யம் வேண்டும், அவள் கேட்ட ராஜ்யம், அவள் மகனுக்காக கேட்ட ராஜ்யம் உனக்கு வேண்டாம் ராமா, காடை யாரும் விரும்ப மாட்டார்கள், நீ அங்கேயே போயிட்டு வா என்று சுமித்ரா தேவி சொல்ல, கூற்றுத்தாய் ஈற்றுத்தாய் பெற்றெடுத்தவளாய் எம்பிரான் என்றழ போகாத ராமா போகாத ராமா என்று அழுகிறாள் கௌசல்யா பிராட்டி. கௌசல்யை சொன்ன வார்த்தையை ராமன் அன்று கேட்கவில்லை. கேட்டது கைகேயின் வார்த்தையத்தான், அதை சப்போர்ட் பண்ணி சொன்ன சுமித்ரா தேவியின் வார்த்தையத்தான். ஆனா பெற்ற தாயான கௌசல்யின் வார்த்தையை கேட்கவே இல்லை ராமபிரான். அதனால முடிவு என்ன எடுத்தார்? அடுத்த அவதாரம் நாம் செய்யும் பொழுது உடனே தாயார் வார்த்தையை கேட்டே ஆக வேண்டும். அதனால தேவகி பிராட்டியின் வார்த்தையை உடனே கேட்டவர் நம் கண்ணபிரான் தான். மறைச்சிக்கோ என்று சொன்னதும் உடனே மறைத்து கொண்டார் கிருஷ்ணர். ஒருத்தி மகனாய் முடிந்து விட்டது. பிறந்து பிறந்து இந்த வார்த்தைக்கு பூர்வர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் மோகித்திருந்த விஷயம். எதுக்கு இவ்வளவு மோகம்? எல்லாத்தையும் அவதாரம் அவதாரம், தசாவதாரம், 10 அவதாரங்கள், அவதார புருஷர்கள் அப்படின்னு தானே நாம சொல்றோம். அவதாரம் அப்படிங்கிறதுக்கும் பிறந்தான் என்பதற்கும் சற்று வேறுபாடு உண்டு. அவதாரம் என்பது அப்படியே சட்டுன்னு தோன்றவும் செய்யலாம். இப்போ நரசிம்ம அவதாரம் ஒரு க்ஷண மாத்திரத்திலேயே எந்த தூண்ல முடிவு அப்படின்னு தெரியறதோ அந்த தூணில் போய் ஒளிந்து கொண்டு ஆவிர்பவிக்க வேண்டும். கஜேந்திரன் அழைத்தான் என்றால் உடனே பெருமாள் வந்து மேல் லோகத்திலேருந்து கீழ் லோகத்துக்கு இறங்கி வந்தார், அவதாரம் செய்தார். மேலேந்து கீழே வருவது அவதாரம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிறந்து அப்படிங்கிறதுக்கு ஏன் அவ்வளவு விசேஷம்? பிறந்து பிறந்து அப்படின்னு பிறந்தவாறும் என்று கேட்ட மாத்திரத்திலேயே மோகித்து போனார் நம்மாழ்வார். 3 மாசம் மோகித்து 3 முறை கண்ணனின் சௌலபியத்தை நினைத்து மோகித்தவர் நம்மாழ்வார். 3 முறை மோகிப்பதன் காரணம் அவ்வளவு சௌலபியம். இந்த பிறந்துன்ற வார்த்தை, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ற இடத்துல ரொம்பவே மோகிக்கிறார் நம்மாழ்வார். அந்த பிறந்துன்ற வார்த்தைக்கு என்ன அவ்வளவு விசேஷம்? ரிஷியான பராசர மகரிஷி தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்று சொல்றான். அது ஒரு டெக்னிக்கலி கரெக்ட் டேர்ம். டெக்னிக்கலா பெருமாள் அவதரிச்சார், ஆவிர்பூதமானார், தோன்றினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எம்பெருமானுக்கு பிடித்த விஷயம் என்னது? பிறந்து. ஏன் பிறந்து? இப்போ ஒரு ராஜா தன் ராஜ்யத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும், யாரும் பிரிட்டன் பண்ணி அவர்கிட்ட பொய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ராஜா வேஷம் மாத்திண்டு கூட ஒரு கையாளையும் கூட்டிண்டு பிரஜைகளிடம் போய் பேசுறார். அப்போ ஒரு பிரஜை வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறார். இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்கும் பொழுது சட்டுன்னு அந்த சேவகன், கூட இருக்கிற சேவகன் சொல்றா, ஏய் சும்மா இரியா, அதுதான் என் ராஜா, ராஜாட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னா புஸ்ஸுன்னு ஆயிடாதா ராஜாக்கு? வந்ததே கலந்து விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு, அந்த மாதிரி விஷயங்களை கலந்து தெரிந்துக்கணும்னு இருக்கும்போது இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டா பிரயோஜனமே இல்லையே. அவன் ஆவிர்பூதம் செய்தான் என்றால் அவன் அந்த சௌலபியமே தெரியாதே, சௌலபியம் பிரகாசிக்காதே. இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கே. எல்லா குணங்களும் ஒரு கால அவகாசமே இல்லாம குணங்கள் பிரகாசித்து கொண்டே இருப்பது ஸ்ரீவைகுண்டத்துல. ஆனா அதுக்கு தேவை இருப்பது பூலோகத்துல. அந்த குணங்கள் பிரகாசிக்கணும் என்றால் எம்பெருமான் அவதரித்தே ஆக வேண்டும், பிறந்தாக வேண்டும். ஏன் பிறந்துனா தேவகி கர்ப்பத்துல இருப்பது அவ்வளோ விசேஷமாக இருக்கு. நம்ம போலையே அவனுக்கு இருக்கணும் என்ற ஆசை. நம்ம போலையே இருக்கணும் என்ற ஆசை எதுக்குன்னா அந்த பிறப்புக்கு அவ்வளோ ஏற்றம். அவன் பிறப்பதினால் சஜாத்தியனாகிறான்.
நம்மோடு சஜாத்தியனாகிறான். அவன் இந்த லோகத்துக்கு வந்தாதான் நம்ம போல ஆகிறான். நாம் பிறப்பது அவனோட பிரிவு ஏற்படுகிறது. ஆனால் அவன் பிறந்தால் நம்மோடு சேருகிறான். நம்மை அவனோடு சேர்த்து நம்மளை அழைத்து கொண்டு செல்வான். அவன் பிறப்பது கிருபையினால, நாம் பிறப்பது கர்மாவசத்தினால. அந்த கர்மாவினால பிறந்தாலும் அவன் பிறந்ததும் சஜாத்தியமாகிறோம். அவனோடு கலந்து சேருகைக்கு காரணமாக இருக்கிறது. அவன் பிறப்பது எப்படி அவன் மாதா பிதாக்கள் காலில் விலங்கை அறுத்ததோ, தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்த பெருமானார் மருவி நின்ன ஊர் போலும் என்று திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா? அவருடைய மாதா பிதாக்கள் காலில் பெருவிலங்கு எப்படி அவிழ்க்கப்பட்டதோ அதே போலதான் நமக்கும் இந்த பிறவி ஜன்ம மரண சக்கரம் மாற்றி 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 சுழண்டுண்டே இருக்கக்கூடிய ஜன்ம மரண சக்கரம் விடுபட்டு போய் அந்த லோகத்துக்கு போய் சஜாத்தியனாகிறோம். அவனோடு சஜாத்தியமாக வேண்டும் என்றால் அவன் பிறப்பதே நமக்கு அவசியம். அவன் சௌலபியம் வெளிப்படுவதும் அவனுடைய கிருபை வெளிப்படுவதும் இந்த பூலோகத்திலே அவன் தேவகியின் கர்ப்பம் தரித்து நம் போலேயே பிறப்பதும், அந்த ஒரு தூணில் தோன்றி சட்டென்று தோன்றுவது இல்லாமல் நாம் என்னவெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் அவனும் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவன் பிறக்கிறான். கலந்து பரிமாறுவதற்காகவே அவன் பிறப்பு. அவனுக்கு பிறப்பு என்ற வார்த்தையிலே ஏற்றம். பக்தி பாரவசியத்தால வரக்கூடிய வார்த்தை பிறப்பு என்பது. அதுதான் எம்பெருமானுக்கு பிடிக்கும். ஆழ்வார்கள் அருளி செய்த பிறப்பு என்ற வார்த்தையை. அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், இந்த இரவு கூட அத்வித்தீயமானது. இதை போல இன்னொரு இரவு கிடையாது. எதனால? நாய்க்குடலில் நறுநை தங்காதா போலே. ஒரு நாய்க்கு போய் நல்ல நெய்யை கொண்டு பட்சணம் செய்தால் அந்த நாய்க்குடல்ல அது தங்கவே தங்காது. நல்ல விஷயம் ஒரு உயர்ந்த வஸ்துவிடம் கொடுத்தால்தான் தங்கும். நாயிடம் கொடுத்தால் அது தங்குமா? தங்காது. அந்த மாதிரி தான் மதுரால இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், கம்சனின் விஷ பார்வை, அவனோட விஷ நோக்கங்கள் இருந்தபடியே எம்பெருமானால மதுராவில் தங்க முடியவில்லை. பிறந்த குழந்தைய சூதிகா கிரகத்துல கொஞ்ச நேரமாவது, அதாவது பிரசவமான அறையில கொஞ்ச நேரமாவது தாயோடு சேர்ந்து வைத்திருப்பார்கள். ஆனா கண்ணன் எம்பிரானுக்கு அது அமையவே இல்லை. இந்த ஓர் இரவு உடனே அவனை துரத்தி விட்டது. அங்கிருந்து தாய் தந்தையரை பிரிந்து அவன் வேறொரு ஊருக்கு, ஆயர்பாடிக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வம்சபூமிகளை உத்தரிக்க கீழ்குலம் புக்க வராக கோபாலரை போலே இவரும் நிமக்னரை உயர்த்த தாழ விழிந்தார் என்கிறார் நாயனார். ஒரே இரவுல வம்சத்தை உத்தரிக்கிறதுக்காக, யாதவ குலத்தை உத்தரிப்பிக்கிறதுக்காக பிறந்தான் கண்ணபிரான். யாதவ குலத்தோட சாபமெல்லாம் தீர வேண்டும் என்பதற்காகவே பிறந்தான். ஆனா அந்த இரவிலேயே அவன் கோபாலரை, ஆயர் குலத்தில் ஒருவனாக, ஆயர் குலத்தில் எல்லாத்தையுமே கலந்து பரிமாறிக்கொள்வனாக, ஒண்ணுமே வித்தியாசமே தெரியாதபடி கோபாலகனாக இவன் ஆனான். ஒரு பிறவிலே இரு பிறவியானார். திருமழிசை ஆழ்வார்க்கு பொதுவாக சொல்வார்கள். ஆனா அது கண்ணனுக்கும் பொருந்தும். ஏன்னா எடுத்தது ஒரு பிறவிதான், பிறந்தான் ஒரு முறைதான். முதல் காரணம் பிறந்தது யாதவ குலத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவன் அந்த பிறந்த க்ஷண மாத்திரத்திலேயே, அந்த இரவிலேயே, கொடூரமான இரவிலேயே, அத்விதீயமான இரவிலேயே, விஷமாக இருக்கக்கூடிய இரவிலேயே, அந்த இரவே அவனுக்கு ரக்ஷணமாக அமைந்து அந்த இரவிலேயே அவன்
ஆயர்பாடிக்கு நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமான். அந்த இருளை கெட்டதாகவும் சொல்லலாம், நல்லதாகவும் சொல்லலாம். அவனுக்கு ஆபத்தாக இருந்ததும் அதே ஓர் இரவு. அவன் அதுக்கு மேல தங்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும் கண்ணனுக்கு என்று தெரியாது. ஆனா அந்த இரவே அவ்வளவு இருளாக இருந்ததுனால எல்லாமே இருட்டி போய் மழையும் கனத்து பெய்து கொண்டே இருந்த வெளிச்சமே தெரியாத அந்த இரவுதான் நள்ளிருட்கண் நல்ல இருளாகவும் அமைந்து இந்த இரவையே நம் பிள்ளையுறங்காவிலிதாசர் விழுந்து சேவிப்பாராம். ஏன்னா இந்த இருள் தான், இந்த இரவு தான், இந்த ஓரிரவு அத்விதீயமான இரவு தான் கண்ணனெம்பெருமானை நமக்கு ரட்சித்து கொடுத்தது என்று விழுந்து வணங்குவாராம் பிள்ளை உறங்காவிலிதாசர். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி, திருப்பி ஒருத்தி மகனாய். இந்த ஒருத்தியும் நம் முன்னமே பார்த்தது போல கம்சன இடமிருந்து எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பெரியாழ்வார் எப்படி அத்தத்தின் 10 நாள் தோன்றியம் அச்சுதன் ஹஸ்தத்திலேந்து முன்னாடி இருக்கிற 10, ரோஹிணியா ஹஸ்தத்திலேந்து பின்னாடி வரக்கூடிய 10 திருவோணமா, இதை தெரிவிக்காமல் கம்சன் இதை யோஜனை பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்று நினைத்தது போல, பெரியாழ்வார் நினைத்தது போலே ஆண்டாளும் அவரை அடி ஒற்றியே ஒருத்தி அப்படின்னு சூச்சகமாவே பேசுறாள். நாம ஏற்கனவே பார்த்தோம், தேவகி பிராட்டியார் ஒருத்தி, அவள் தன் நிகரற்றவள், அவளை போல இன்னொருத்தி கிடையாது. எம்பெருமானே விருப்பப்பட்டு அவ கர்ப்பத்தில் அவளை தேவர்கள் எல்லாம் ஸ்துதி செய்து, எப்படி நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில சொல்றாரோ, பெரியன் யாரு அப்படின்னு கேட்கும்போது நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எம்பெருமான் பதில் சொல்றார், நானே பெரியவன். ஏன்னா புவியும் இருவிசும்பும் நின் அகத்து, நீதான் எல்லாமே வைத்திருக்கிறவன். ஆனா நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஒரு கேள்விய பொதுவாக கேட்டு விட்டுடுறார் நம்மாழ்வார். ஆனா நம்ம பூர்வாச்சாரியர்கள் எப்படி ரசிப்பாதனா, நம்மாழ்வாரோட மனசுக்குள்ள செவி வழி புகுந்து மனசுக்குள்ள இருப்பது இந்த புவியும் இருவிசும்பும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எம்பெருமான் தானே. அந்த எம்பெருமானையே மனசுக்குள்ள நம்மாழ்வார் வைத்திருக்கார்னா, எம்பெருமானை இந்த மனசுக்குள்ள அடங்கி இருக்கார்னா, நம்மாழ்வாரோட மனசுக்குள்ள பெரியவர் நம்மாழ்வார் தானே. அந்த மாதிரி இந்த நிர்வாகத்தை அடியவங்களோட பரமாச்சாரியர் அனுபவிப்பார் தேவகி பிராட்டியாரை பற்றி. அந்த மாதிரி எம்பெருமானையே உள்ள அடக்கினது தேவகி பிராட்டியார் தானே. அதனால தேவகி பிராட்டியார் அத்விதீயமானவள் என்று பார்க்கிறோம். இப்போ யசோதை பிராட்டி ஏன் அத்விதீயமானவள்? ஏன்னா இந்த ஒருத்தி அப்படிங்கிற கம்பேரிசனே பலவிதமா பார்க்கலாம். நகினிந்தா நியாயம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயமுமே ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் தான். ஆனா ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் உயர்ந்தது அப்படிங்கறது காட்டுறதுக்காக ஒண்ணுத்த தாழ்த்தி சொல்லலாம். ஆனா இங்க தேவகி பிராட்டியார தாழ்த்தி சொல்ல முடியாதுதான். யசோதா பிராட்டிக்கு என்ன வேற்றம் என்றால், கண்ணனோட லீலா ரசத்தை பரிபூர்ணமாக அனுபவித்தவள். அது அவளுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம். இத எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட், என்னோட ஃப்ரெண்டு மேத்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அடியன் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட், என் ஃப்ரெண்டு மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் தான், ஆனால் வெவ்வேறு விஷயங்கள். அந்த கம்பேரிசன் வேற மாதிரி இருக்கும். இதை நம் சுவாமி மணவாள மாமுனிகள் எப்படி செய்வார்னா, உண்டோ திருவாய் மொழி கொப்பு தென் குறுகை குண்டோ ஒரு வார்த்தனிலொக்குமோர். அதே மணவாள மாமுனிகள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்,
உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான் உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர் அப்படிங்கிறார். அப்படின்னா திருவாய்மொழி அப்படின்ற கிரந்தம் வேதாந்த விஷயங்களையும் ரகசியார்த்தங்களையும் பரிபூர்ணமாக விவரிக்கக்கூடியது. அதை போல சுலபமாகவும் விவரிக்கக்கூடிய இன்னொரு கிரந்தம் கிடையாது. அதனால உண்டோ திருவாய்மொழி கொப்பு. அதையே திருப்பல்லாண்டுக்கு பார்த்தோம்னா, திருப்பல்லாண்டு மங்களாசாசனத்துக்கு என்னே ஏற்பட்ட கிரந்தம். மங்களாசாசனம் செய்வதற்கு பெரியாழ்வார் ஒருவரே. அவருக்கு நித்தியம், இது நித்தியம், மற்றவர்களுக்கு இது காதா சித்கம். அந்த மாதிரி இருக்கும்போது மங்களாசாசனத்துக்கு நிகரில்லாதவர் பெரியாழ்வார். திருவாய்மொழி போல கிரந்தத்தை கொடுத்ததுக்கு நிகரில்லாதவர் நம்மாழ்வார். அந்த மாதிரி தான் பெற்றெடுத்ததுல நிகரில்லாதவள் தேவகி பிராட்டியார். கர்ப்பரசம் கொடுத்தது தேவகி பிராட்டியாருக்கு தான் பரிபூர்ணமாக. தேவர்கள் கூட வந்து வணங்கும்படி, அவளே பெரியவள் என்று கொண்டாடும்படி அந்த கர்ப்பரசத்தை கொடுத்தது பரிபூர்ணமா தேவகி பிராட்டியாருக்கு. ஆனா லீலா ரசத்தை கொடுத்தது, கண்ணன் வளர்ந்ததென்ன, கண்ணன் பண்ண சேஷ்டிதங்கள் என்ன, கண்ணன் வெண்ணெய் திருடினது என்ன, காளியன் மேல் ஆடினதென்ன, கோபிமார்களோட சௌக்கியமா இருந்ததென்ன, பசுக்கள் எல்லாம் மேய்த்ததென்ன, அவனை அழகுபடுத்தினது என்ன, அவனுக்கு பிரசாதம் ஊட்டினது என்ன என்று அந்த மாதிரி ரசங்கள் லீலாரசம் பரிபூர்ணமாக இருந்தது யசோதை பிராட்டிக்குத்தான். அந்த நகினிந்தா நியாயத்தை வச்சு பார்த்தா, எல்லாம் பெற்றாள் யசோதை நங்கை. தேவகி புலம்பல் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடும்போது எல்லாம் பெற்றாள் யசோதை நங்காய் அப்படின்னு லீலாரசம் பரிபூர்ணமா அனுபவிச்சது யசோதை பிராட்டி தானே. பூர்வர்கள் இன்னொன்னு சொல்வார்கள், அதாவது ஒரு கோயிலை பிராண பிரதிஷ்டை பண்ணி கட்டுவது, அதாவது பெற்றெடுப்பது போல அதை ஜீர்ணோத்தாரணம் பண்ணி சம்ரக்ஷணம் பண்ணி காத்து கொண்டே வருவது யசோதை பிராட்டியாரை போலே. பிராண பிரதிஷ்டை பண்ணுவதும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணுவதும் வெவ்வேறு கைங்கரியங்கள், ரெண்டுமே கஷ்டமான கைங்கரியங்கள். ஆனா ஒண்ணு செய்தது தேவகி பிராட்டியார், கண்ணனை பெற்றெடுத்தது, ஜீர்ணோத்தாரணம் பண்ணி லீலாரசத்தை அனுபவித்தது யசோதை பிராட்டியார். இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசர். எப்படி திருவாய்மொழியை பெற்றெடுத்தது நம்மாழ்வார் வாயிலாக வந்தது, ஆனா அதை வளர்த்தது பராமரித்தது நம் சுவாமி ராமானுஜர் தானே. அது போலத்தான் ரெண்டுமே முக்கியமான கைங்கரியங்கள். இருவருமே ஒருத்தி மகனாய். இந்த மகனாயிலையும் பெருமாள் கேட்டாரா, கண்ணபிரான் வந்து யசோதையின் வார்த்தையை கேட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா தாமோதர விருத்தாந்தத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாமோதர விருத்தாந்தத்துல கட்ட கட்ட பார்க்கறா, அந்த சணல் கயிறு, பொத்த உரல், ஒண்ணுமே இல்லாத கயிறு. ஆனா அந்த கயிறு குட்டியாயிண்டே போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு 2 அங்குலம் குட்டியா இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது மிடிக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு யசோத பிராட்டி சொல்றாளே, உன்னை பார்த்துக்கிற சாமர்த்தியம் எனக்கு கிடையாது, உன்னை பார்த்துக்கிற சாமர்த்தியம் உனக்கே தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி யசோதை பிராட்டி முடியாமல் அந்த 2 அங்குலம் குறைஞ்சுட்டே இருக்குன்னு முடியாம அவ இருக்கும்போது எம்பெருமானே திருமேனியை சின்னதாக்கி கொண்டு, பா கட்டிக்கோமா, என்ன நீ வந்து கட்டுமா அப்படின்னு ஒத்துக்கிறானே. அந்த இறங்கி வந்தானே, அவன் வந்து சொன்ன பேச்ச கேட்டானே, அவனல்லவா மகன். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் தேவகி பிராட்டியாருக்கு மகனாக பிறந்து ஒரே இரவில் யசோதை பிராட்டிக்கு மகனானார். ஒளித்து வளர. பரமாத்மாவுக்கு எப்பேற்பட்ட காலம், ஒளித்து வளர வேண்டிய காலம். நாட்டார் செய்வன செய்ய பெறாதே கள்ளர் பட்டது படுவதே. அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா சோபனம் சொல்லுவோம் இல்லையா,
ஊருக்கெல்லாம் சோபனம் சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, இமெயில் அனுப்புறது என்ன, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்கக்கூடிய வாழ்க்கை எல்லாம் கல்கண்டு கொடுப்பது என்ன, சாக்லேட் கொடுப்பது என்னன்னு சோபனம் சொல்லி எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பிறந்தது பரமாத்மா, அவனுக்கு அப்படி ஒரு நிலை அமையலையே. அவனுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நாட்டார் செய்வன செய்ய பெறாதே, நம்போல்வாருக்கு செய்வது எதுவுமே அவனுக்கு செய்ய முடியவில்லை. நாமகரணம் ஜாதகரணம் அப்படின்னு பல காரியங்கள் செய்தாக வேண்டும். குழந்தை பிறந்தார் எல்லாரும் பார்த்து தொட்டிலிடுறா, ஆனால் கிரமமாக அந்த குலத்துக்குன்னு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. வசுதேவரோட குலகுரு கர்க மகரிஷி அவர்கிட்ட யாருக்கும் தெரியாதபடி, ஒன்றுமே தெரியாதபடி போய் கண்ணனுக்கு நாமகரணம் செய்தருள வேணும் என்று சொல்ல, அவரும் அதுக்கு இணங்கி வந்து நந்தகோபர் பவனத்துக்கு போய் தெரியாமல் செய்தார்கள். நாமெல்லாம் எப்படி இருக்கோம், புண்ணியோஜனமா 100 பேரை கூப்பிடலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சே எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு குழந்தை பிறந்ததும் நாட்டார் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சபடி எல்லாரும் பார்க்கும்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க ஒளித்து வளர, தெரியாமலேயே நாட்டாருக்கு நடந்தது எதுவுமே கண்ணனுக்கு நடக்கல. பிறந்தது பரமாத்மாவா இருந்தாலும் சூழ்நிலை இதுவே. திரு அவதரிக்க செய்தே அந்தர்யாமி பட்டது படுவதே. அந்தர்யாமியா கண்ணபிரான் இருந்தானா, அதாவது பரமாத்மாவா இருக்கும்போது நமக்கு அவன் இருக்கானா இல்லையாங்கிறதே தெரியறது கிடையாது. உண்மையான நியாமகன் அவன் அப்படிங்கிறது ஞானம் வந்த பிறகு தெரியறது. இருந்தாலுமே நமக்குன்னு எண்ணங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து அவன் இல்லவே இல்லை, அவன் போல் ஒருத்தன் கிடையவே கிடையாது, நாஸ்திகவாதம் பேசுவர்களும் நிறைய பேர் உள்ளார்கள். அந்த மாதிரி இருக்கும் போது அது அவன் அந்தர்யாமியா இருந்தா தெரியாம செய்யறத நாம ஒப்புக்கொள்ளலாம். அதாவது ஒரு பைத்தியம் பிடிச்ச பிடித்த குழந்தை ஒன்று இருக்கு. அது வந்து அம்மாவை பார்த்தா அம்மாவையே அடிச்சு அம்மாவையே துன்புறுத்த கொலை பண்ற செய்யற அளவுக்கு வந்துவிடும். அப்போ அந்த குழந்தைய அந்த தாய் எப்படி ரட்சிப்பா? அந்த குழந்தை முன்னாடி வரமாட்டா, அதுக்குன்னு தள்ளி இருந்து அந்த குழந்தை எக்கேடாரும் கெட்டு போகட்டும் அப்படின்னு விடுவாளா? அப்படி விட மாட்டா. அந்த குழந்தை முன்னாடியும் வராம ஆனா அந்த குழந்தைய பராமரித்து ரட்சிக்கவும் செய்வாள். அந்த மாதிரி எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கும்போது அவன் இருக்கான்ற விஷயம் தெரியவே தெரியாது. அவன் இல்லை அப்படின்னே நாம நினைத்து கொண்டிருந்தாலும் நம்மளை ஊக்கிவிட்டு அவன் காரியத்தை செய்து கொள்வான். நம்மளையும் ரட்சணம் செய்து இந்த ஆத்மாவையும் செய்வான். ஏன்னா அவன் போலாம், இங்கேருந்து போகலாம் அப்படின்னு போய்விட்டானா இந்த ஆத்மாவே காணாம போயிடும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஆத்மாவையும் தரிக்க செய்து அவனும் இல்லை என்பது போல எப்படி அந்த அம்மா தான் பிடித்த குழந்தைய ரட்சணம் பண்ணாலோ அந்த மாதிரிதான் இங்க வந்து கண்ணன் அந்தர்யாமி பட்டதாகவே பட்ட பாடே அவனுக்கும் ஆகிறது. அவன் வந்து ஆயர்பாடியில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பெருசா கவலை கிடையாது. இருந்தாலும் அங்க அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அவனை தேடி எவ்வளவு அசுரர்கள் வரார்கள். பூதனை என்ன, சகடாசுரன் என்ன, திருநாவர்த்தாசுரன் என்ன, கபித்தாசுரன் என்ன, தேனுகாசுரன் என்னன்னு எல்லாரும் வந்து 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 அவனை அழிக்க வேண்டும் என்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கு போனாலும் அவனுக்கு வந்து அவன் பரமாத்மா அப்படிங்கிறத வந்து காமிச்சிட முடியாது. அவன் வந்து காமித்து விட்டால் கம்சனுக்கு உடனே தெரிஞ்சு போயிடும். கம்சனுக்கு தெரிந்து விட்டால் கூட இருக்கிறவர்களுக்கு கூட தானே ஆபத்து. அந்த மாதிரி இருந்தும் அவன் பரமாத்மா இந்த பூலோகத்துல பிறந்தும் அந்தர்யாமி பட்ட பாடே அவன் வந்து ஒளித்து வளர காரணமாக இருக்கிறது. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கண்ணன் வளர்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிந்து விட்டது. கம்சன் கொடூரமானவன் தான். முதல்ல வந்து கம்சன் 8வது குழந்தை தான் தனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிந்ததும் முதல் குழந்தைய முதல்ல விட்டுட்டான். வசுதேவர் கொண்டு கொடுக்கிறார், 8வது குழந்தை தானே, போனா போறத நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆனா கம்சனால ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அதாவது கம்சனோட முடிவு சீக்கிரம் வந்தாகணும். இந்த மாதிரி முதல் குழந்தை கொடுத்ததும் நாரதர் வரார். நாரதர் வந்து கம்சனிடம் கேட்கிறார்,
சரி இன்னைக்கு நீ முதல் குழந்தைய கொடுத்துட்ட, இப்போ நான் வந்து 8 புள்ளிகளை போடுறேன். நான் 8 புள்ளிகளை சேர்த்து ரவுண்டாக போட்டால் முதல் புள்ளி எது அப்படின்னு நீ எப்படி சொல்லுவேன்? நான் 8 புள்ளி போட்டிருக்கேன், இங்கேருந்து தான் ஆரம்பிச்சேன்னு கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். முதல் குழந்தை எதுன்னு நீ எப்படி சொல்வ? சம வயசுல குழந்தைகள் இருந்தா உனக்கு தெரியாது முதல் குழந்தை எது அப்படின்னு தெரியாது. அதுக்கு காரணம் பல இருக்கு. அதனால ஒரு குழந்தையும் அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி வீசி எறிஞ்சு உடைக்கிறான், அழிச்சிடுறான் கம்சன். அரூரை கல்லிடை மோத இழந்தவன் தன் வயிற்றில். அந்த மக்கள் ஒருவரையா கல்லுல போட்டு அழிக்கிறான் கம்சன். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தீங்கு நினைக்கக்கூடியவன் இப்ப பரமாத்மா வந்து பிறந்துட்டான். யோகமாயாவும் சொல்லிட்டு போயிட்டான். யோகமாயா விசித்திரமா ஆகாசத்துல ஏறி நின்று சொல்றா, உன்னை அழிக்க வந்தவன் வளர்ந்துட்டு இருக்கான், எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டா. அதை வந்து தரிக்க முடியல கம்சனால. அதனால இந்த கம்சன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜீவாத்மா பொதுவாக என்ன செய்ய வேண்டும்? பயத்தினாலேயோ பக்தியினாலேயோ மங்களாசாசனம் செய்ய வேண்டும். இவன் தாய் மாமனாக வேற இருக்கிறான். மங்களாசாசனம் நல்லபடியா செய்யாம தீங்கு நினைத்து கொண்டே இருக்கிறான். அவன் எவ்வளவு தீங்குகள் நினைக்கிறான் அப்படிங்கிறது இந்த முதல் 7 குழந்தைகளை அழிச்சதுலேருந்தே பார்க்கலாம். அப்புறம் ஏவி விட்ட எவ்வளவோ அசுரர்கள்லேருந்தும் நாம தெரிந்து கொள்ளலாம். அந்த தீங்கை பத்தி விவரிக்க வேண்டிய அவசியம் அவ்வளவாக இல்லை. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. தீங்கே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கம்சன் வயிற்றில் நெருப்பானார் கண்ணன். ஆශ්ரிதர்கள் வயிற்றில் நெருப்பு, அதாவது கண்ணனை ரட்சிக்க வேண்டும், கண்ணனுக்கு என்ன ஆகிவிடும் என்று மதுராவாசிகள் அப்பொழுதுதான் அவனை பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு கூட ஏற்பட்ட பரிவு, இந்த பிஞ்சு குழந்தையா, இந்த இப்பேற்பட்ட சாதுவான குழந்தையா, ரொம்ப சாத்விகமான தேஜஸோடு இருக்கக்கூட குழந்தைக்கு அந்த நம்ம ராஜா கம்சன் தீங்கு நினைக்கிறானே, ஐயோ இவர்களுக்கு என்ன ஆகிவிடுமோ, இந்த கண்ணனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று இருந்த நெருப்பை அப்படியே கஞ்சன் வயிற்றில் மாத்தி கஞ்சனை அடித்தார். எப்படி? சுந்தரகாண்டத்துல திருவடியின் வாளுக்கு ராவணன் நெருப்பேத்தினான் என்று சொல்வார்கள். பொதுவாக சொல்வது துணியை கட்டினா, எண்ணெயை அது மேல விட்டான், அதுக்கு நெருப்பு வைத்தார்கள், அதனால நெருப்பு எரிந்தது அப்படின்னு. ஆனா ஒரு நகரமே எரியும் அளவுக்கு நெருப்பு அதனால ஆக முடியுமானா அப்படி கிடையாது. நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்வார்கள்னா, சீதையோட சோக அக்னி ஊருக்கே அக்னி ஆகிவிட்டது, அழிவுக்கு காரணம், அழிவு தொடங்கி விட்டது. அந்த மாதிரி சோக அக்னி அங்க இருந்தது. இங்க இருந்தது பயா அக்னி தான் கஞ்சனோட அழிவுக்கே காரணமாகி விட்டது. அங்க இருந்தது சோகத்துக்கான அக்னி, சோக அக்னி. இங்க பயா அக்னி தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பாக எரிஞ்சு நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அந்த மாதிரி அக்னியாகவே நின்ன நெடுமால். மால் என்றால் வியாமோகன், பெருத்த வியாமோகன், ரொம்பவே பித்து பிடித்தவன், அடியார்களிடத்தில் மிகவும் பித்து பிடித்தவன். அந்த பித்து இருக்கிறதுனால தானே அவன் வந்து இப்பேற்பட்ட பிறவியை எடுக்கிறான். மேல்லோகத்திலேருந்து இங்க வர வேண்டிய காரணம் என்ன? நம் மேல் இருக்கும் பித்து. அந்த பித்தை தான் அடுத்து வரும் பாசுரத்திலும் மாலே என்று நிறையவே அனுபவிக்க இருக்கிறோம். இந்த நெடுமால் ரொம்பவே பித்து பிடித்தவன். எந்த அளவுக்குனா, கம்சனை வதம் செய்து முதல்ல போய் உக்ரசேனர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாராம். சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கிறார், ஆனா மன்னிப்பும் கேட்கிறார். உக்ரசேனர் தான் அடுத்து ராஜாவாகணும். ஒரு பிதா காலமானால் சோகம் என்பது ஒரு 6 மாத காலம் இருக்கலாம். தாயார் மரணமானால் சோகம் ஒரு வருட காலம் இருக்கும். ஆனா பித்ரு சோகம் என்பது காலத்துக்கும் போகாது என்பார்கள். அந்த பித்ரு சோகம் ஏற்படுத்தும்படி காரணம் நான் ஆகிவிட்டேன் என்று உக்ரசேனரிடம் போய் முதலில் மன்னிப்பு கேட்டாராம் கண்ணபிரான். அப்பேற்பட்ட நெடுமால் உடனே என்ன செய்தார்? போய் தாய் தந்தையரை
விடுவித்து அவர்களுக்கு எல்லா லீலைகளையும் இப்போ வரைக்கும் என்னவெல்லாம் லீலை செய்தானோ அந்த லீலைகள் எல்லாத்தையும் காண்பித்து அவர்கள் சோகம் மறக்கும்படி அவ்வளவு லீலையும் காண்பித்து தேவகி வசுதேவரை மீட்டெடுத்தார் கண்ணன். அப்பேற்பட்ட நெடுமால் அங்கேந்து இங்கு வந்து அவதரித்து கோபிமார்கள் என்ன வேண்டும் என்ன கேட்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கும் நெடுமால், அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய நெடுமால். பிச்சின் மேல் பித்தேறிய வந்தானே இவன், அப்பேற்பட்டவனை அரித்தித்து வந்தோம். உன்னையே வேண்டி வந்திருக்கோம் கிருஷ்ணா, உன்னை அரித்தித்து வந்தோம். பறை தருதி ஆகில், நீதான் எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி உன்னை அடைய முடியாம ஏதாவது இப்பொழுது இருந்தால் அதையும் விலக்கி உன்னை அடையும்படி செய்ய வேண்டும். நாங்க எப்படி தெரியுமா வந்திருக்கோம், உன்னை அடையறதுக்காக எப்படி தெரியுமா வந்திருக்கோம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருவே விரும்பக்கூடிய செல்வம், நீ அப்பேற்பட்டவன் தானே. க்ஷீராப்தியில நீ வந்து கடைஞ்செடுத்த எல்லாமே வந்தது. ஆனா பிராட்டியும் அங்கேருந்து வந்து எல்லாரும் பார்க்கும்படி, தன் குழந்தைகளை எல்லாரும் பார்க்கும்படி உன்னை விரும்பக்கூடியவள் அவளே என்று எல்லார் முன்னாடியும் உன் மேல வந்து அமர்ந்தாளே, உன் வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்தாளே, அவளே விரும்பக்கூடிய செல்வமான நீ, அந்த செல்வம் இருப்பதுனால தானே உன்னை மாரீச்சன் என்ன சொல்றான், யஸ்யசா ஜனகாத்மஜா அப்ரமேயம் ஹி தத் தேஜஹா. அதாவது நீ பொன்மானாக வேண்டும் என்று ராவணன் மாரீச்சனை வந்து கேட்க, மாரீச்சன் வந்து சொல்றான், நீ யார போய் தொடணும்னு நினைக்கிற ராவணா, சீதைன்ற ஒருத்தி பக்கத்துல இல்லவே இல்லை. பிரம்மச்சாரியா இருந்தான் ராமன். அந்த ராமன் பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுதே பெரிய பலசாலி. சுபாகுவை அழித்து என்னை எங்கேயோ ஒரு மூளைக்கு அம்பேகி விட்டு நான் போய் விழுந்தேன். அந்த வலி, அந்த விழுந்த வலியை நான் இன்னும் மறக்கல. எவ்வளவோ காலங்கள் ஆனாலும் நான் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு இன்னைக்கு ஜனகாத்மஜா, ஜனகரோட புத்திரி அவன் பக்கத்திலே இருக்கா, அவனோடவே இருக்கா. அவன் எப்பேற்பட்ட பலசாலியா இருப்பான், யசஸ்வியா இருப்பான். அவனையா போய் என்ன இந்த மாதிரி பண்ண சொல்ற, அவன் முன்னாடியா நான் பொன்மானாக போனோம், என் அழிவுக்கு இதுவே காரணமாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்டவன் பிரம்மச்சாரியா இருந்த ராமனுக்கு ஒரு பலம்னா, சீதா பிராட்டி இருக்கக்கூடிய ராமபிரான் எப்பேற்பட்ட பலசாலியாக இருப்பான்னு மாரீச்சனே ஸ்தோத்திரம் பண்றார். பிராட்டியே விரும்பக்கூடிய செல்வமாகத்தானே இருக்கிறான் இவன். அந்த திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. சேவகம் என்றா அவனோட வீரிய சௌரியாதிகளை பத்தி சொல்றா. அதாவது செப்பமுடையாய் திரளுடையாய் ஆர்ஜவத்தோட இருக்கக்கூடியவன் ராமபிரான். ஆர்ஜவத்தோட இருந்ததுனால என்ன பண்றார், சூர்பனை கேட்டதும், அவர் யாருன்னு கேட்டதும் புத்த சரித்திரத்தையும் சொல்லி, இந்த மாதிரி நான் தசரத புத்திரன், அயோத்தியா தான் என் நாடு, நான் இப்பேற்பட்டவன், ஏற்கனவே கல்யாணமானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அந்த மாதிரி சொல்லி அதனால வந்த விளைவு என்ன, சூர்பனை கையை அழிக்காம விட்டார். அதனால வந்த விளைவு என்ன, கரதூஷணாதிகள் 14,000 பேர் வந்து போரிட்டார்கள். அந்த போரிலையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம், அந்த சேவகமம், உன்னுடைய பகவத் குணங்களையே நாங்க பாடிக்கொண்டு வந்து இருக்கிறோம். உன்னோட திருவே விரும்பக்கூடிய செல்வம், உன்னோட ஐஸ்வர்யம் என்ன, உன்னோட பலம் என்ன, இந்த மாதிரி சிந்தனைகள்லயே நாங்க வந்திருக்கிறோம். இப்போ நீ ஒண்ணு செய்தே ஆக வேண்டும். இதை யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, இந்த 3 வார்த்தைகள்ல பெருத்த விஷயம் உள்ளது. என்ன விஷயம்? வருத்தம் என்பது அச்சித் போன்ற விஷயம். வருத்தமும் தீர்ந்து சித்துக்கான விஷயம். மகிழ்ந்து என்பது ஈஸ்வரனுக்கான விஷயம். வருத்தம் என்பது அச்சித்துக்கான விஷயம். அது எப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தேடி தேடி போறோமே, ஏசி வேணும் என்ன, ஃபேன் வேணும் என்ன, இந்த மாதிரி சௌகரியங்கள் வேணும், அந்த மாதிரி சௌகரியங்கள் வேணும். இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும்.
எப்பயுமே ஆனால் ஒரு வருத்தத்தில் தான் விடும். ஒன்று இருந்தால் இன்னும் நன்னா இருக்கலாமே, இதை விட இன்னும் நன்னா இருக்கலாமே, இன்னும் ஆசையை வளர்த்து கொண்டே போகும். எந்த விஷயத்தில்? லௌகிக விஷயத்தில். அதுதான் இந்த வருத்தம், அச்சித்துக்கான விஷயம். வருத்தமும் தீர்ந்து அப்படிங்கிறது சித்துக்கான விஷயம். அதாவது சித் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மா. நம்மளுடைய ஆத்மா பொதுவாகவே ஞானத்தை தேடி போகக்கூடியது, ஆனந்தமயமானது, ஆனந்தத்தை தேடி கொண்டே போகக்கூடியது தான். அதுக்கு எம்பெருமான எப்பயுமே தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆத்மா தன்னையே அனுபவித்து கொண்டிருக்கலாம். அப்போ அதுக்கு வருத்தம் தீரும், வருத்தம் கண்டிப்பா தீரும். அது எப்படிப்பட்ட விஷயம்னா கைவல்யம் அப்படிங்கிற விஷயம். ஆக வருத்தம் அச்சித்துக்கான விஷயம். இந்த லௌகீகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வருத்தம் கொடுக்கக்கூடியது. வருத்தமும் தீர்ந்து அப்படிங்கிறது கைவல்யம். இந்த ஆத்மா தன்னையே அனுபவித்து கொண்டு ஒரு மாதிரி வருத்தம் தீர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். ஆனா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய விஷயம். மகிழுதல் அப்படிங்கிறது எம்பெருமான் நமக்கு கொடுக்கிற கைங்கரியத்தை பார்த்து அவனுக்கு ஏற்படும் ஆனந்தம். நாம் செய்வதை பார்த்து அவன் ஆனந்தத்தை பார்த்து நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சி. அந்த கைங்கரியத்தையே விரும்புவது, மோக்ஷானந்தத்தை மட்டும் விரும்புவது கிடையாது. அவனுக்கு நித்தியம் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வருத்தம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அவனுக்கு கைங்கரியம், புருஷார்த்தத்தையே விரும்புவதுதான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. ஆக நம்ம இந்த பாசுரத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் முக்கியமா என்னன்னா, கண்ணபிரான் அவதரித்ததின் காரணம் என்ன, அவனுடைய அவதார ரகசியத்தை தெரிந்து கொண்டால் இந்த லோகத்திலேருந்து விடுபட்டு கைங்கரியம் கிடைக்கும் என்று அவரே கீதையில தெரிவித்திருக்கிறார்கள். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனன் கிட்டேயே கண்ணபிரான் என்ன வெளிப்படுத்துறார்? என்னுடைய ஜன்மத்தோட ரகசியம் தெரிந்துண்டா உன்னுடைய ஜன்ம கர்மத்தினால ஏற்படுற ஜன்மம் முடிந்து இந்த ஜனன மரண சக்கரத்திலேருந்து வெளிப்படுவேள். இந்த பாசுரத்துல நாம என்ன முக்கியமா தெரிந்து கொண்டோம்? அவன் பிறப்பது கிருபையை வெளிப்படுத்துவதற்காக. நாம் பிறப்பது கர்மாவசத்தினால் இருந்தாலும் அவன் கிருபையினால் பிறந்து நம்மளோடு கலந்து சஜாத்தியனாகி அவனுடைய லீலைகளை இங்கு காண்பித்து நம்மளையும் அவனோடு சேர்த்து கொண்டு செல்வான். அவன் நம்மளுடைய கஷ்டங்களையும் தடங்கங்களையும் அவனே நினைத்து அவன் கிருபாவசத்தினால் மட்டுமே விலக்க முடியும். நாம் ஒன்று செய்து நம் முயற்சியினால் ஆகக்கூடிய காரியமே அல்ல. அவனுக்கு ஆட்பட்டே இருக்க வேண்டும். அவன் விரும்பினால் அவன் யாருக்கு வேணாலும் ஆட்பட்டு இருப்பான். அவனுக்கு ஆட்பட்டு இருந்து அவன் கிருபையை வேண்டுவதே நமக்கு உச்சிதம், முக்கியமான விஷயம். ஆக இந்த பாசுரம் கிருஷ்ணாவதாரம் ஆரம்பித்து கம்சவதம் வரைக்கும் முக்கியமான ரகசியங்களை தெரிந்து கொண்டோம். அடியேனுக்கு உதவி செய்தது பல பேர். பெரியோர்களின் பெயரை சொல்லக்கூடாது என்பதனால் அவர்கள் அனைவருக்கும் தண்டனிட்டு நமஸ்கரித்து கிருதஜ்ஞதைகளை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த யதுகிரி யதிராஜ மடத்துக்கும் கிருதஜ்ஞதைகளை தெரிவித்து கொண்டு இந்த பாசுரத்தை ஒரு முறை அனுசந்தானம் செய்து ஆண்டாளின் மங்களத்தை சொல்லி முடித்துக் கொள்வோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஊரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணிமாடன் தோன்றுமோர், நீதியார் நல்ல பத்தர் வாழ்மோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமரிக்கு பின்னானாள் வாழியே, 143 தாழ் வாழியே, உயிரரங்கற்கே கண்ணி வந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வலநாடி வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே. சுபோச்சிஷ்ட மாலிகா வந்த கந்த பந்துர ஜிஷ்ணவே, விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்களம். மாதృஷா கிஞ்சனத்ராண பத்த கங்கண பானையே, விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.